பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுகன்யா கூப்பிட்டு முத்துவேல்ட்டி சக்திவேல்ட்டியும் இவரு பாருங்க இன்னும் அங்கேயே போய் தூங்குறாரு. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, இன்னைக்கு இங்கேயே படுக்க சொல்லுங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருது. உடனே நம்ம முத்துவேலும் சக்திவேலும் அதுதான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நம்மளாம் லிமிட்டோட தான் இருக்கணும் அந்த குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு நைட்டு இங்கேயே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இப்ப பழனியும் வேற வழியே இல்லாம சுகன்யாவோட ரூம்ல போய் படுத்தா, சுகன்யா படுத்த உடனே தூங்கிடுச்சு. சரி இவ தான் தூங்கிட்டால, நம்ம போய் சரவணன் கூட படுத்துக்குவோம் அப்படின்னு போர்வையை போத்திக்கிட்டு நம்ம பழனி கிளம்புறாப்புல. கீழே இறங்கி வரும்பொழுது நம்ம முத்துவேல் என்னடானா தன்னோட பொண்ணு ராஜி எழுதின அந்த லெட்டரையே அந்த டைம்லயே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே பழனி என்னடா அது, இந்த லெட்டரை எத்தனை தடவை தான் படிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அங்க நம்ம சரவணனை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு மொட்டை மாடியில ஏறி போய் பார்த்தா, நம்ம செந்தில், கதிர், சரவணன் 3 பேரும் படுத்திருக்கிறாங்க. இவரு போர்வையை போத்திக்கிட்டு திருடன் மாதிரி போய் நின்ன உடனே பார்த்துட்டு திருடன் திருடன்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் தாண்டா உன் தாய் மாமன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனை சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்ம பழனி பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே நம்ம ராஜி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற கதிர் வந்து பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட ஃபன்னா பேச ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டா நம்ம மீனா குறுக்கால வந்த உடனே டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க. என்ன ரொமான்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவும் நம்ம ராஜியும் சேர்ந்து இந்த தங்கமயிலோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற கோமதி அவளோட பொருள் ஒரு குண்டூசியா இருந்தா கூட இங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சீப்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி ஏத்தி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கடைசியா செருப்பை கூட வண்டியில ஒரு குட்டி யானையை கூப்பிட்டு அதில் ஏற்றி விட்டு நேராக போயிட்டு அவங்க வீட்டில் இறக்கி விட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.